Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அது வந்து எப்படி ஒரு பென் டிரைவ் வந்து பூட்டபிளா மாத்தலாம் OS போடுறதுக்கு முன்னாடி அந்த பென் டிரைவை யூஸ் பண்ணி இப்போ எப்படி OS போடலாம் அப்படிங்கற இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இப்பவே நம்மளோட சேனலை நியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் தி வே வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Tech for with தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பென் டிரைவை இன்சர்ட் பண்ண உடனே அதில் வந்து உங்களுக்கு F9 அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பென் டிரைவ் வரும். ஸோ பென் டிரைவை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓஎஸை வந்து பூட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ விண்டோஸ் லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸ் வந்து நீங்கள் 64 பிட் ஆர் என்ன வேர்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் பேக்கேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதை ஆப்ஷனை போட்டுட்டு நீங்கள் வந்து விண்டோஸை ரன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்புறம் 64 பிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் அண்ட் கஸ்டமர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேரெக்டாக உங்களுடைய ஃபைல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டிரைவில் எதை வந்து நீங்கள் ஓஎஸ் போட போகிறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மற்ற டிரைவ் வேணும் அப்படின்னா எம்டியாக விட்டுருங்க. இல்லை அப்படின்னா மற்ற டிரைவையும் நீங்கள் சேர்த்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனாக கண்டிப்பாக இருக்கும் விண்டோஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ ஸோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிரைவ் கிளியர் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் எந்த டிரைவில் ஓஎஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டிரைவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் ஓஎஸை வந்து போடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிசி அண்ட் லேப்டாப்ஸ்லையுமே வந்து சி டிரைவை தான் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் சி டிரைவை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த விதமான அப்ளிகேஷனும் நம்ம அதில் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைமில் நிறைய வாட்டி உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசி வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய லேப்டாப் கரப்ட் ஆகிடும். ஸோ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகிடும். ஹார்ட் டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. பவர் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் போட்டுட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பவர் ஆஃப் ஆகக்கூடாது. ஒன்ஸ் எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபைல் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு ஒன் டைம் வந்து ஃப்ளாஷ் வந்து ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா விண்டோஸ் வந்து லோட் ஆகும். ஸோ விண்டோஸ் லோட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடக்கும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ் அண்ட் மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் லோடு ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோஸ் வந்து 1க்கு 2 டைம் வந்து ஃப்ளாஷ் ஆகிறது கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அப்படி ஒன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டிக்ஸும் வந்து ஓகே ஆகிடும். ஸோ டிக் எல்லாமே வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து இப்போ கிளியர் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாவே வந்து உங்களுடைய விண்டோஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும்.
இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிசிக்கு ஒரு நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நெட்வொர்க்கில் ஏதாவது கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது மூலமாக கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் டைம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமை நீங்கள் ஜஸ்ட் டேப் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து உங்களுடைய விண்டோஸ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய விண்டோஸ் வந்து ஃபுல் செட்டப்புக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்மேட் மூலமாக கண்டிப்பாக ஈஸியாக வந்து நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வந்து போட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ என்ன மாதிரியான டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ எல்லா ஓஎஸும் 7 இருக்கட்டும், இல்லை 8 இருக்கட்டும், 8.1 ஆர் 10 இருக்கட்டும், எல்லா ஓஎஸுக்கும் இதுதான் வந்து ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஈஸியாகவே வந்து நீங்கள் போட்டுக்க முடியும் உங்கள் லேப்டாப்பில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பென்ட்ரைவை யூஸ் பண்ணி சீக்கிரமாகவே ஓஎஸ் நம்மளால் போட முடியும். அதுவும் 3.0 பென்ட்ரைவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து ஓஎஸ் எப்படி போடலாம், பூட்டபிள் எப்படி பண்ணலாம், எப்படி ஓஎஸை போடலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே ஈஸியாக வந்து ஓஎஸ் போடலாம். ஏன்னா வெளியே கொடுத்தீங்க அப்படின்னா 250 rupees மினிமமாக சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கிட்ட வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஈஸியாகவே ஓஎஸ் வந்து போட்டுக்க முடியும். சோ அடுத்தபடியா உங்களுக்கு விண்டோஸ் 10 எப்படி போடலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்றேன். சோ உங்களுக்கு பிடித்திருந்தா மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் 50 லைக்ஸ்க்கு மேல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். சோ உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியம். சோ இந்த மாதிரியான வீடியோகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறதும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா போய் சேரும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் ஒரு செம கலக்கலான ஒரு வீடியோவோட வர. Until signing off, Vijay. Bye bye, see you.